திருமண தடை நீக்கிற உன்னதமான நாள் தான் பங்குனி உத்திரம். அன்னைக்கு எத்தனை தெய்வங்களோட தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குன்னு தெரியுமா? சிவபெருமான் பார்வதி தேவி, ஸ்ரீராமர் சீதா தேவி, ரங்கமன்னார் ஆண்டாள் நாச்சியார், முருகப்பெருமான் தெய்வானைன்னு இவங்க எல்லாரோட திருமணமும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுவாமி ஐயப்பன் அவதரித்ததும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். இத்தனை தெய்வங்களோட திருமணங்கள் நடந்தாலும் பங்குனி உத்திரம் முருக வழிபாட்டிற்கு தான் உகந்தது. அது ஏன் தெரியுமா? முருகா அப்படிங்கிற மூன்றெழுத்துல பெருமாள், சிவபெருமான், பிரம்மா 3 பேருமே அடக்கம். அதனால முருகப்பெருமான வழிபட்டோம்னா இவங்க எல்லாத்தையும் வழிபட்டதுக்கு சமம். அதனால தான் பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். வரன் சரியா அமையணும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கவங்க, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கி சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் வர ஏப்ரல் 1ஆம் தேதி வர இருக்கு. உத்திரம் நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கு